எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு H1B விசா பற்றி. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாக்டர்ஸ்க்கு வந்து மேபி வந்து எக்ஸம்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த இதை சொல்லியிருக்காங்க. அந்த $1,00,000 ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஹை ஸ்கில்டு H1B விசா அப்ளிகேஷன்ஸ்க்கு. இது வந்து அப்ளிகபிள் ஃபார் வந்து நியூ அப்ளிகன்ஸுக்கு தான். இது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ரெனியூவலுக்கெல்லாம் இல்லைங்கிறது ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே மண்டே அன்னைக்கு வந்து, அதாவது சம் மெடிக்கல் பாடிஸ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த ரிஸ்க் இருக்குது ரூரல் அமெரிக்கா அந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஹெல்த்து வந்து அந்த இது வந்து டெஃபிசிட் இருக்குது, அந்த இது வந்து ஹெல்த் கேருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து H1B விசா ப்ரோக்ராம் வந்து ரொம்ப க்ரூஷியல். அதை ரெக்ரூட் பண்ணுறது டாக்டர்ஸை, அதாவது ரிமோட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து சில ஏரியாஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் இருக்குது ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கேர் எம்ப்ளாயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க மெடிக்கல் ரெசிடென்ட்ஸு, அப்புறம் அதர் ஃபிசிஷியன்ஸ் வந்து த்ரூ H1B விசா ப்ரோக்ராம் மூலயமா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் பிரசிடென்ட் பாபி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, அது ஹெட் அண்ட் நெக் செக்ஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்லாம் வந்து நம்மளோட கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் ஃபிசிஷியன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து பொட்டன்ஷியல் எக்ஸம்ஷன் ஃபார் டாக்டர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்களுக்கும் வந்து இந்த எக்ஸம்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 76 மில்லியன் அமெரிக்கன்ஸ்க்கு மேலே வந்து, அதாவது இதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே அந்த மாதிரி அவ்வளோ மக்களுக்கு மேலே இருக்கிற ஏரியாவில் வந்து அதாவது ஷார்ட்டேஜ் இருக்குது ப்ரைமரி கேர் டாக்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது இது அப்போ ஃபெடரல் டேட்டாவோட பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த் ரிசர்ச் குரூப் என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பு அப்புறம் இமிக்ரேஷன் அங்கே சர்வீஸ் ஷோ என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஹை ப்ரொஃபைல் ஹெல்த் சிஸ்டம்ஸு இன்க்ளூடிங் வந்து அந்த மயோ கிளினிக்கு, அப்புறம் வந்து கிளிவினேட் கிளினிக், அப்புறம் வந்து ஜூட் சில்ட்ரன் ரிசர்ச் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியோட டாப் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் H1B விசா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வந்து 300க்கும் மேலே அப்ரூவ்டு விசா வச்சுருக்காங்க அந்த டேட்டா பிரகாரம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீ பே பண்ணுறது வந்து நம்மளுக்கு மில்லியன்ஸ் வந்து லேபர் காஸ்ட்டை வந்து ஜாஸ்திப்படுத்தும் மெடிக்கல் சிஸ்டத்துலேயும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த H1B விசா அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கொடுக்கறது நல்லா ஹைலி வந்து டேலண்டடு வந்து ஆளுங்களுக்கு வந்து கொடுக்கறது. இது வந்து நம்மளுக்கு 3 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு பணி இருந்துக்கலாம். அது லைசன்ஸ் மாதிரி இது நம்மளுக்கு. இதில் வந்து இது வந்து பண்ணால் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது, எக்ஸப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக கண்டிப்பாக குறைப்பாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.